இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு AN-24 அப்படின்ற பயணிகளை ஏற்றி கொண்டு போகும் விமானம் அங்காரா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானது. அது விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்தில் சுமாராக 49 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு முதற்கட்ட தகவலிருந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விபத்து மற்றும் இந்த விபத்தை தொடர்ந்து ரஷ்யன் ஏவியேஷன் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரஷ்யா அப்படின்ற இந்த நாட்டுக்கு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வேர்ல்டு மேப்பை எடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவோட டெரிட்டரி அப்படின்றது பறந்து விரிஞ்சு இருக்கும். அந்த டெரிட்டரியில் சைபீரியா அப்படின்ற முக்கியமான இடம் இருக்குது. அந்த இடத்தோட பாதைகள் மற்றும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிவிங் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே அப்படின்ற ஒரே ஒரு ரயில்வே லைனை போடுறதுக்கே பல ஆயிரம் மக்கள் இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ஷான கண்டிஷன் தான் ரஷ்யாவில் இருக்கிற முக்காவாசி டெரிட்டரி சந்திக்கக்கூடியது. இப்போ இந்த டெரிட்டரிஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை ட்ராவல் பண்ண வைக்கணும், மக்களை சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஆப்ஷன் ஏர்லைன்ஸ் தான். அதனால தான் ரஷ்யாவில் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உலகத்தோட பெஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை தவிர்த்து வெளியே பார்த்தோம்னா பெருசாக எந்த ஒரு ஏர்லைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் கிடையாது. ஸ்டில் அவங்க விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அமெரிக்க ஐரோப்பிய தயாரிப்பை கம்பேர் பண்ணுறப்ப அதோட ஃபியூயல் காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றும் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ உலகத்தில் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க சரியான தொகையில் டிக்கெட்டை பேசஞ்சர் கிட்டேருந்து வாங்கி காம்படிட்டிவாக அவங்களோட டிக்கெட் ப்ரைஸிங்கை பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் ரொம்ப பெஸ்ட்டான ஏர்கிராஃப்ட்ஸை தான் வாங்கி ஆகணும். அப்போ தான் அது ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்றதும் கம்மியாக இருக்கும். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கு நாடுகிட்ட இருந்து தான் விமானத்தை வாங்கணும், ஒன்று ஏர்பஸ் இல்லை போயிங்கு. அதே மாதிரி தான் ரஷ்யாவில் இருக்கிற முக்கால்வாசி டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அவங்களோட சொந்த நாட்டு தயாரிப்புகள் இருந்தாலுமே மேற்கு நாடுகளோட ஏர்கிராஃப்ட்ஸை தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2022 ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக போர் செஞ்ச காரணத்தினால் மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ரஷ்ய கம்பெனிஸால் முழுமையாக வாங்கப்பட்ட மேற்கு நாடுகளோட தயாரிப்பான எந்த ஒரு தயாரிப்புக்கும் ஸ்பேர் பார்ட்ஸை வழங்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது கூடவே ரஷ்யன் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்கிற இப்போ நம்ம இந்தியாவில் ஏர் இந்தியா, இண்டிகோ இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்யன் ஆப்ரேட்டர்ஸ் பல விமானங்களை லீஸுக்கு வாங்கி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த லீஸுக்கு வாங்கப்பட்ட விமானங்கள் எல்லாத்தையுமே சப்போஸ் அந்த விமானம் வெளிநாட்டில் லேண்ட் ஆகிருந்துச்சு, ரஷ்யாவை தவிர்த்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் லேண்ட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த விமானத்தை சீஸ் பண்ணாங்க. பட் ரஷ்யாவுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற சுமாராக 400 விமானங்களை மேற்கு நாடுகளால் சீஸ் பண்ண முடியலை. ரஷ்யன்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, இந்த விமானங்களை இதுக்கு மேலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, நாங்கள் லீஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம், ஒழுங்காக அந்த விமானத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. பட் ரஷ்யர்கள் அந்த 400 விமானத்தை திருப்பி கொடுத்துட்டு அவங்களோட டொமஸ்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு விமானம் பத்தாது அப்படின்றத உணர்ந்து அதை கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. பேசிக்கலி அந்த 400 விமானங்களை ரஷ்யர்கள் திருடிட்டாங்க. இப்போ அதற்கடுத்து இந்த 400 விமானங்களுக்கையும் நாங்கள் வாங்கிடுறோம், உங்களுக்கான தொகையை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யர்கள் முன் வந்தப்போ மேற்கு நாடுகள் அதெல்லாம் முடியாது, அது எங்களோட ப்ராப்பர்ட்டி, நீங்கள் அதை எங்கிட்ட கொடுத்து தான் ஆகணும், ரஷ்யன் எக்கனாமியை மண்டியிட வைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஏர்லைன்ஸை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகள் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியின் காரணமாக டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேற்கு நாடுகள் ஏர்லைன்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கான ஃப்ளோன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ராப்பராக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னா அதனால் விபத்துகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட காணொலியில் தெளிவாக பேசியிருப்போம். அண்ட் ரஷ்யர்களும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இதை சமாளிக்கிறதுக்காண்டி அவங்களோட உள்நாட்டு தயாரிப்பான சுகாய் சூப்பர் ஜெட்டை மேம்படுத்தி இப்போ முழுக்க அது ரஷ்யன் தயாரிப்பாக மாற்றிட்டாங்க. சுகாய் அப்படின்றது போர் விமானங்கள் தயாரிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே சுகாய் நிறுவனம் பேசஞ்சர் ஏர்லைன்ஸ்குள்ளேயும் வந்தாங்க. அண்ட் உலகத்தோட மிக சிறந்த பேசஞ்சர் ஏர்லைன்ஸை இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு மேட்ச் பண்ணி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாய் நிறுவனம் மேற்கு நாடுகள் கூட ஒரு டீலை போட்டு அமெரிக்காவோட பேட்டன் விட்னி இன்ஜினை பயன்படுத்தி ஒரு விமானத்தை உருவாக்குறதா இருந்தாங்க. பட் இந்த போரின் காரணமாக அந்த டெக்னாலஜியெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா சுகாய் நிறுவனம் இப்போ சூப்பர் ஜெட்டை உள்நாட்டிலே சொந்தமாக தயாரித்து முடிச்சுட்டாங்க. ஸோ கரண்ட்டாக ரஷ்யர்கள் கேட்டால் அவங்களோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியால் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய விமானங்களை ப்ரொவைட் பண்ண முடியும், நினச்சா ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் அந்த விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ இருக்கிற ஏர்லைன்ஸுக்கு கொடுக்கணும்னா அதற்கு சில வருஷங்கள் ஆகும். ஸோ கரண்ட்டாக ரஷ்யர்கள் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஸ்பேர் பார்ட்ஸை இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப
ரேராக கிடைக்கக்கூடிய அமெரிக்கன் ஐரோப்பியன் ஜெட்ஸை யூஸ் பண்ணுறது தான். ஆர் ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்கக்கூடிய பழைய ஏர்ஃப்ரேம்ஸை பயன்படுத்துறது. ஸோ ரஷ்யர்கள் அதிகப்படியாக சொந்த நாட்டு தயாரிப்பான சோவியத் காலத்தில் டிசைன் பண்ண பழைய ஏர்க்ராஃப்ட்ஸை அதிகமாக ரிலை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ரிலை பண்ணது தான் AN-24. இந்த AN-24 அப்படின்றது யுக்ரைனில் 1959 உருவான ஒரு விமானம், பேசஞ்சர் விமானம். இந்த பேசஞ்சர் விமானத்தை 62 இன்டெக்ட் பண்ணுறாங்க. 62லேருந்து 79 வரைக்கும் தான் இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த ஏர்க்ராஃப்டோட ஒரு லைசன்ஸ்டு காப்பீடு ரீஎன்ஜினியர்டு ஆர் ரிவர்ஸ் என்ஜினியர்டு வேரியண்ட்டான Y7 சீனர்கள் இப்போ வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில கண்ட்ரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் சீனர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த விமானத்தில் மேற்கு நாடுகளோட என்ஜின்ஸ் மற்றும் ஏவியானிக்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபியூயல் எஃபிஷியன்சியை கருத்தில் கொண்டு. இப்போது ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த AN-24 1979 கடைசியாக மேனுஃபேக்சர் பண்ண ஏர்ஃப்ரேம்ஸில் கிட்டத்தட்ட 100 ஏர்ஃப்ரேம்ஸ் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அதை டொமஸ்டிக் ஏர்லைன்ஸாக இப்போது கரண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கோல்டு வார் டைமில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பேசஞ்சர் ஏர்லைன்ஸை அவங்கக்கிட்ட டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் சரியான எண்ணிக்கையில் இல்லை அப்படின்ற காரணத்தினால் உள்ளே கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. இப்போது இந்த கிராஷுக்கு அப்புறமா எதனால் இந்த கிராஷ் நடந்துச்சு அப்படின்றத ரஷ்யர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் உண்மையாக இருக்குமா அப்படின்றதுக்கான நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஏன்னா பல தடவை ரஷ்யன்ஸ் ஆர் சோவியத் யூனியன்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம 100% நம்ப முடியாது. இப்போ இந்த தருணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யர்கள் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா, அந்த க்ரூ மேலே தான் தப்பு, அவங்க தான் தவறாக அந்த விமானத்தை இயக்கியிருக்காங்கன்ற கண்ணோட்டத்தில் தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ரஷ்யன் ஏர்லைன்ஸ் இன்னமும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ரஷ்யா அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு க்ரூ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பழி, அதாவது அவங்க மேலே விழுகக்கூடிய பழியை இவங்க க்ரூ பக்கம் திசை திருப்பி இந்த ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணலாம். இதிலேருந்து அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆதாயம் இருக்குது. ஆர் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை அவங்க சொல்லலாம். பட் எது எப்படி இருந்தாலும் ரஷ்யன் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் உண்மை வெளியே வருமா வராதான்றது நமக்கு தெரியாது. அவங்க பொய் சொல்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவ்வளவு தூரம் ரஷ்யாவோட ஏர்லைன் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ள முடியும். ஏன்னா AN-24 அப்படின்ற ஏர்க்ராஃப்டை அவங்க பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. 79 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ஏர்ஃப்ரேமை எதற்காண்டி அவங்க பயன்படுத்தணும்? இதை இவங்க கார்கோவுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஓகே பரவாயில்ல, மிலிட்டரிக்கு பயன்படுத்துனாங்கன்னா பரவாயில்ல. பட் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி பண்ணியிருக்காங்கனாலே அவங்களோட சொந்த உள்நாட்டு ஏர்லைன்ஸ் மேலே விழுகிற ஸ்ட்ரெயின்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தானே தெரியுது. மற்றும் சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது தானே தெரியுது. வெல் ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கான காணொலியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.